என்ன இது மிஸ்டர் மோகன்? இது காலியா இருக்கு. இவ்வளோ பெரிய ஸ்டோர் ரூம்ல இவ்வளோ பெரிய ஃப்ரிட்ஜை காலியா வச்சிருக்கீங்க. குறைஞ்சபட்சம் இதில் ஐஸ்கிரீம் ஆச்சு வச்சிருக்கலாம். ஏற்கனவே மழைக்காலம் வேற. இந்த மழைக்காலத்துலயும் ஐஸ்கிரீம் சாப்பிட்றது ஒரு தனி சுகம் இல்ல? சரி விடுங்க. இந்த முறை நீங்க தப்பிச்சிட்டீங்க. ஆனா எல்லா முறையும் தப்பிக்க முடியாது. என்னோட பார்வை எப்பவுமே உங்க 2 பேரும் மேல தான் இருக்கும். யுகனை நீங்க 2 பேரும் சேர்ந்து என்ன பண்ணிருக்கீங்கன்னு எனக்கு ஒரு முறை தெரிஞ்சு போச்சு. சரி, எந்த ஆதாரமும் இல்லாம எங்க மேல நீங்க இப்படி பழி போட முடியாது. கரெக்டா சொன்னீங்க. ஆதாரம் எதுவும் இல்லை, ஆனா மோட்டிவ் இருக்கு உங்ககிட்ட. எவனை கொலை பண்றதுக்கு? அவன் உங்க ஃபேமிலிக்கு தொலை கொடுத்துக்கிட்டு தான் அப்புறம் நீங்களும் அவனை கன் எடுத்துக்கிட்டு துரத்துனீங்கல்ல. மோட்டிவ் இருக்கு, இன்டென்ஷன் இருக்கு. சோ கொலை நடந்திருக்க வாய்ப்பு இருக்கு. நிச்சயமா கூடிய சீக்கிரமே எனக்கு யுவனை நீங்க தான் கொன்னீங்கன்ற ஆதாரம் எனக்கு சீக்கிரமாவே கிடைச்சிடும். யுவன் இறந்துட்டான்னு உங்களால எப்படி அவ்வளவு உறுதியா நிச்சயமா சொல்ல முடியுது? 6th சென்ஸ் மேடம். போலீஸ்காரங்களுக்கு பொதுவா 6th சென்ஸ் ரொம்ப கூர்மையா இருக்கும். கிரைம் அண்ட் கிரிமினல் முகத்தை பார்த்து எல்லாத்தையும் சொல்லிடுவோம். அதுவும் உங்களோட கேஸ்ல என்னோட கான்ஃபிடன்ஸுக்கு காரணம் நீங்க 2 பேரும் மட்டும்தான். உங்களோட கண்கள், உங்களோட வார்த்தைகள் ஒன்னோட ஒண்ணு சிங்கே ஆக மாட்டேங்குது. அதாவது எப்படின்னா, உங்களோட வார்த்தைகளை கான்ஃபிடன்ஸ் தெரியுது, ஆனா உங்களோட கண்கள் எனக்கு தெரியல. போலீஸ்காரங்க அப்புறம் என்னோட டீம்லாம் சேர்ந்து யுவனை சின்சியரா தேடுறோம். அவன் உயிரோடு இருந்திருந்தா இந்நேரத்துக்கு கிடைச்சிருப்பான். ஆனா உயிரோடு இல்லைன்னு எனக்கு தோணுது. என்ன ராதா மேடம், உயிரோடு இல்லைல்ல அவன்? சரி, யுவன் அவனோட பாட்டியை கொன்னுட்டு அந்த பழியை என் பொண்ணு மேல போட்டான். என் பிள்ளைய கொலை பண்ண முயற்சி பண்ணிருக்கான். அப்படி ஒரு கொடூரமான கிரிமினலை பிடிக்கிறதுக்கு பதிலா நீங்க எங்களை தொந்தரவு பண்றீங்களே அப்படின்னு நீங்க சொல்றீங்க மிஸ்டர் மோகன். ஒருவேளை இவனோட பாட்டியை உண்மையாவே நீங்களும் கூட கொண்டு இருக்கலாம். என் கவனத்தை திசை திருப்ப நீங்க பிளான் பண்ணி இந்த கேம் ஆடலாம் இல்லையா? நடக்கணும்னா என்ன வேணாலும் நடக்கலாம் மிஸ்டர் மோகன்.
ஆனா போலீஸ்காரங்களோட வேலையை சந்தேகப்படுறது. தன்னை நிரபராதின்னு நிரூபிக்கிற வரைக்கும் இங்க எல்லாருமே குற்றவாளிங்க தான். கிடையாது. குற்றவாளி நிரூபிக்கப்படுற வரைக்கும் எல்லாருமே நிரபராதி தான். ஒருவேளை உங்க சட்டத்தின் பார்வையில் அப்படி இருக்கலாம் ராதா மேடம். ஆனா என்னோட பார்வையில் அந்த மாதிரி கிடையாது. என்னோட பார்வையில நிரபராதின்னு நிரூபிக்கப்படுற வரைக்கும் எல்லாரும் குற்றவாளிங்க தான். ஓ, ஆக்சுவலி என்ன மாதிரி நான் வேலை செய்யற விதமும் என்ன மாதிரி வித்தியாசமா தான் இருக்கும். இப்ப கேம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. 2 பக்கத்துல இருந்தோம். நீங்க உங்களை நிரபராதின்னு நிரூபிக்க எல்லா முயற்சியும் பண்ணுங்க. நான் உங்களை குற்றவாளின்னு நிரூபிக்க எல்லா முயற்சியும் பண்ணுவேன். யார் ஜெயிக்கிறேன்னு பாப்போமா? நான் எதுவும் பேசலன்னு எங்களை மிரட்டி பாக்குறீங்களோ? எல்லா விசாரணையையும் இந்த வீட்டிலேயே என் குடும்பத்து முன்னாடி தான் பண்ணுவீங்களா? இதோட போதும் இன்ஸ்பெக்டர் சார். இப்ப நீங்க கிளம்புங்க. இதுக்கு மேல நீங்க என்னோட குடும்பத்தை தொந்தரவு பண்ண முயற்சி பண்ணீங்கன்னா அப்புறம் உங்க மேல நான் கம்ப்ளைண்ட் பண்ணுவேன். ஓகே? இந்தங்க, நான் உங்களுக்கு ஃபோன் தரேன். நீங்க யாருக்கு ஃபோன் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ ஃபோன் பண்ணுங்க. எனக்கு சஸ்பென்ஷன், டிரான்ஸ்ஃபர் இதை பத்தியெல்லாம் பயமே கிடையாது. மிஸ்டர் மோகன், விஷயம் என்னன்னா, ஆரம்பத்துல இருந்தே நான் நேர்மன்ற பாதையில போய்கிட்டே இருக்கேன். அந்த பாதையில எவ்வளவு ஸ்பீட் பிரேக்கர்ஸ் வந்தாலும் அதை பத்தி எல்லாம் எனக்கு ரொம்ப நல்லாவே தெரியும். ஏன்னா நிரபராதின்னு நிரூபிக்கப்படுற வரைக்கும் எல்லாருமே குற்றவாளிங்க தான். திவாரி, இங்கிலீஷ்ல என்ன சொல்லுவாங்க? Guilty until proven innocent. ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்புறம் மோகன் சார், ராதா மேடம் உங்களோட பெரிய லக்கி தான். வருவேன் மறுபடியும் சந்திக்க. பத்திரமா இருங்க. என்னாச்சு? ஏன் எல்லாரும் ஒரு மாதிரியா பாக்குறீங்க? எங்க மேல சந்தேகப்படுறீங்களா? கிடையாதுப்பா. எனக்கு என் அப்பா மேலேயும் ராமா மேலேயும் முழு நம்பிக்கை இருக்கு. இந்த போலீஸ் அங்கிள் எதுக்காக சந்தேகப்படுறாருன்னு தெரியல. ஆனா
நீங்களும் ராமாவும் எந்த தப்பு பண்ணதில்ல, யாருக்கும் கஷ்டமும் கொடுத்ததில்ல. ஹாய். ஆமா மோகன் அண்ணா, உங்களால அந்த மாதிரி பண்ண முடியாதுன்னு எங்க எல்லாருக்கும் தெரியும். யாரு என்ன சொன்னாலும் சரி, நாங்க உங்க கூட இருப்போம். நாங்க கூட இல்லாம வேற யார் கூட இருப்பாங்க? அப்பா, உங்க ஹார்ட் பீட் ஏன் இவ்ளோ ஃபாஸ்டா இருக்கு? எதுக்காக பயப்படுறீங்க? குஷி, அது இங்க இவ்வளவுலாம் நடந்திருக்குல்ல, அப்ப டென்ஷன் இருக்கதானே செய்யும். சோ டென்ஷன்ல ஹார்ட் பீட் ஃபாஸ்ட் ஆகாம வேற என்ன ஆகும்? இல்ல, எனக்கு என் அப்பாவை பத்தி ரொம்ப நல்லா தெரியும். எந்த சுச்சுவேஷன்லயும் பயப்பட மாட்டாரு. ஏதாவது நடந்துச்சாப்பா? ஓய் ஜேம்ஸ் பாண்ட் குஷி, ரொம்பலாம் மூளையை போட்டு கசக்க வேண்டாம். மூளையை பத்திரமா ஸ்கூலுக்காக வச்சுக்கோ. நீ நிறைய டிவி பாக்குறல்ல, அதோட எஃபெக்ட் தான் இது. இனிமே கார்ட்டூன் மட்டும் பாரு என்ன. அப்பா மோனியா ப்ளீஸ் நில்லுங்க. அவனை எப்படியாவது ஜெயிலுக்கு அனுப்பி ஆகணும், இல்லனா வேற ஏதோ தப்பு பண்ணுவான். இந்த வீடியோவை பாருங்க, உங்களுக்கே எல்லாமே புரியும். கையில கன்னோட பார்க்கறதுக்கு ஜேம்ஸ் பாண்ட் மாதிரி இருக்கீங்க. இந்த வீடியோல தெளிவா தெரியுது, இவன் இல்ல நீங்க தான் இவன் பின்னாடி ஓடிக்கிட்டு இருக்கீங்க. வீட்டை சர்ச் பண்ணுங்க, எல்லார் போனையும் கலெக்ட் பண்ணுங்க. மானஸ், சாரி அக்கா, நான் உங்களை விளையாட கூட்டிட்டு போலான்னு இருந்தேன். அதுக்கு இப்படியே பயமுறுத்துவ? வீட்ல எல்லாரும் டென்ஷனா இருக்காங்க, இப்பதான் விளையாடணும்னு சொல்லுவியா?
சாரி மானஸ், நான் பயந்து போயிட்டல, அதனால தான். அக்கா ஐம் ரியலி சாரி. சாரி அக்கா, நான் உங்களை பயமுறுத்திட்டேன்ல. பரவாயில்ல, இருக்கட்டும். நீ என் தம்பி தானே, என்கிட்ட தானே விளையாடுன, இருக்கட்டும். அப்பனா நீங்க என் கூட விளையாட வருவீங்களா? சரி, வரேன். இங்க பாருப்பா, நீ போய் உன்னோட மத்த ஃப்ரெண்ட்ஸை கூப்பிட்டு. குஷி அக்கா 5 மினிட்ஸ்ல வந்துருவா. ஓகே? ஓகே அத்தை. குஷி, என்னாச்சு? ரொம்ப டென்ஷனா இருக்க நீ. அத்தை, என் மனசுக்கு ஏதோ சரியா படல அத்தை. ராமாவும் அப்பாவும் ரொம்ப டிஃப்ரெண்டா பிஹேவ் பண்றாங்க, எனக்கு பயமா இருக்கு. நாம ஒண்ணு கேட்டா அவங்க ஒண்ணு சொல்றாங்க. ஆனா என் அப்பா 10 நிமிஷத்துல 10 ஜோக் அடிக்காம இருக்க மாட்டாரு. ஆனா இப்போ ஒரு மாதிரியாவே இருக்காரு. அத்தை, எனக்கு என்னவோ பயமா இருக்கு, ஏதோ தப்பா இருக்கு. இங்க பாரு குஷி, நீ அளவுக்கு அதிகமா யோசிக்கிற. நீ இவ்வளவுலாம் டென்ஷன் ஆக வேண்டியதே இல்ல. எல்லாரும் நல்லா இருக்காங்க. அது யுவனாலதான் 2 பேரும் கவலையா இருக்காங்க. அந்த யுவன் இன்னும் வெளியே சுத்திட்டு இருக்கான், அதனால நம்மள நினைச்சு கவலைப்படுறாங்க. நீயே சொல்லு குஷி, டென்ஷன்ல இருக்கவங்க எப்படி சிரிப்பாங்க? குஷி, எனக்கு முழு நம்பிக்கை இருக்கு. ஒரு தடவை அந்த யுவன் மாட்டிக்கிட்டானா, அதுக்கப்புறம் எல்லாமே சரியாயிடும், எல்லாமே நார்மல் ஆயிடும், பழைய மாதிரி ஆயிடும். ஓகே? சீக்கிரமா நம்ம இவனோட பாடியை தேடி ஆகணும். அவனோட பாடி திடுதிப்புன்னு எப்படி அங்கிருந்து காணாம போயிருக்கும்? அப்பா, ஏய், அது சரி, 2 பேரும் இப்ப எங்க போறீங்க? ஆம், அது நாங்க உங்க உங்க 2 பேர்கிட்டயும் தான் வந்துட்டு இருக்கோம். ரகசியமா வந்து பூ அப்படின்னு கத்துனா பயந்துருவீங்கன்னு நினைச்சோம். ஆனா நீங்க 2 பேரும் சேர்ந்து எங்களை பயமுறுத்திட்டீங்க. இனிமே பூலா பண்ண முடியாது. ஆமா, அதுக்கு தான் வந்தோம். பூ. அம்மா, நீங்க 2 பேரும் எங்க போறீங்க? நாங்க வெளியே விளையாட போறோம், ஜாலியா ஃப்ரெண்ட்ஸ் கூட. ஆ, உங்க. ரொம்ப நல்ல விஷயம் தான், ரொம்ப சந்தோஷமான விஷயம். சோ நீங்க 2 பேரும் போங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட விளையாடிட்டு வாங்க. அதுக்கப்புறம் நாம உட்கார்ந்து நிறைய பேசுவோம். நிறைய பேசலாம். பார்த்து பத்திரமா விளையாடுங்க. ஏ, போங்க போங்க போங்க. நான் போய் விளையாடிட்டு வரேம்மா. பாய். நீயும் போ. அப்ப நான் யோசிக்கிறதா நீயும் யோசிக்கிறியா? ஆமா மோனையா, குஷிக்கு நம்ம மேல சந்தேகம் வந்துருச்சுல? அவளோட சந்தேகம் ஸ்ட்ராங் ஆயிடக்கூடாது. அதுக்கு முன்னாடி யுவன் பாடியை கண்டுபிடிக்கணும்.